வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்பர்ஸ் நோவோ பட்ஸ் X1 அந்த ப்ராடக்ட் பற்றி தான். TWS. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. அண்ட் இதில் நம்ம சொல்ல போகிற எந்த விதமான ஃபீட்பேக்கை பற்றியும் அவங்க வருத்தப்பட போகிறது கிடையாது. ஸோ இதாக அர்த்தம். இது எப்பயுமே வளர்ந்து வர பிராண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் போல. நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்ச பிராண்ட்ஸ் தான் வந்து நம்மளை இந்த மாதிரி பேச விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க. சரி, ஓகே. இது வந்து $799 ப்ரைஸ் பண்ண போகிறாங்களா? சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாக்ஸில் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக, ஆனால் என்னத்த சொல்லணும்னு தெரில, $799 கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா என்னால் பெருசாக கேள்வி கேட்க முடியல. ஃபஸ்ட்டு இங்கே கீழே பார்க்கும்போது என்ன போட்டிருந்ததுன்னா சூப்பர் பட்ஸ் 333 போட்டிருந்தது. என்னடா இது சூப்பர் பட்ஸ் 333 போட்டிருக்கு, ஆனால் இங்கே நோவோ பட்ஸ் X1 போட்டிருக்கேன்னு யோசித்தேன். பட் பேர் ஆகும்போது எல்லா இடத்துலையுமே நோவோ பட்ஸ் X1 தான் வருது. அப்படியே பேக் ஓப்பன் பண்ணணும் வைங்களா. ஆல்ரெடி பட்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா. ஸ்டிக்கர் இருக்கும், லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஸ்டிக்கர். அப்புறம் ஒரு வெல்கம். இந்த கார்டில் எவ்வளோ தெளிவாக டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்பர் ப்ராடக்ட் வந்து கவர்ட் அண்டர் வாரண்டி அகைன்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஒன்லி 3-5 டேஸ்க்கு வரும். நீங்கள் ஃபிசிக்கலாக ஆம் பண்ணிங்கன்னா கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து ப்ராடக்ட் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன். டியூயல் பேரிங். ஸோ 2 டிவைஸில் அட் அ டைம் பேர் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு. பெரிய தீவிரமான ரியல்மி ஃபேன்ஸாக இருப்பாங்களா பார்த்தீங்களா. கேபிளும் மஞ்சள் கலரில் இருக்குது. A to C கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏங்க இதில் அந்த பிரைட் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே தான் இருந்தது. சரி, ப்ளூடூத் 5.4 இருக்குது, டியூயல் பேரிங் சப்போர்ட் இருக்குது, 50 மணி நேரம் வரைக்கும் ப்ளே டைம் இருக்குது, டைப் சி சூப்பர் குயிக் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். சரியா? இப்போ இது என்ன கேஸ்ன்னு கண்டுபிடிங்க. ரியல்மி அப்படின்னு தான் நினைப்பீங்க, ஆனால் இது ரியல்மி இல்லை, நம்பர். ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ரியல்மி தான் நினைச்சேன். ஸோ ஓவரால் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் தான். ஓகே, பிளாஸ்டிக் தான், ஆனால் மேட் ஃபினிஷு பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டமில் டைப் சி போர்ட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஞ்ச் வந்து நல்லா டியூரபுளாக இருக்குது. அண்டு சீப் குவாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகலை. இப்படிலாம் ஷேக் பண்ணால் ஷேக் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அது வெளில எடுங்க தம்பி, எடுத்து உங்கள் காதில் மாட்டுங்க. வெளில இருக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்ததுமே SRK தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வெளில எடுக்கிறது சீரியஸாகவே கஷ்டங்க. டிசைன் வந்து ஒரு டைப்பாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வால்யூம் வச்சிட்டேன். வெளிலே கேட்குதா? ஆனால் நீங்கள் பேசுகிறதே எனக்கு கேட்குது. இப்போ ஓகே, நான் தான் சரியாக மாட்டலை. ஓகே, எல்லாம் இல்லைல்லா இல்லை. என்னாச்சு? கத்தாது கத்துறனா? இவர் தான் ஃபுல் இது வச்சுட்டேன். ஓகே, குட் ஒன். எப்படி இருந்தது? அதான் நான் ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த பட்ஜெட்னா எப்படியும் பேஸை தூக்கி அள்ளி தெளித்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பேஸ் குறைவாக இருந்த மாதிரி. அப்புறம் கரெக்டாக கொஞ்சம் மாட்டினதுக்கப்புறம் ஓகே, பேஸ் ஃபீல் ஆச்சு. ஓகே, சரிங்க, ஃபைன். இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு சில விஷயங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா, பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ரைட் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து மியூசிக் மோட், ஓகே, அண்ட் கேமிங் மோட், இதுக்கு 2 இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. நான் கேமிங் மோடில் ஆக்சுவலாக லேட்டன்சி டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிறத பார்த்து சொல்கிறேன். கனெக்டடாக தான் இருக்குது. அப்படியே என்ன கேம்னு சொல்லுங்கள், விளையாட நல்லா இருக்குது. இது ஸ்மாஷ் 3D இல்லை, ஸோ பேட்மிண்டன். வித்தியாசம் தெரியுது தம்பி. ஓகே, இப்போ தான் கேமிங் மோட் எனேபிள் பண்ணிட்டு. ஆமாம், வித்தியாசம் தெரியுது. பட் கேமிங் மோட் போனதுக்கப்புறமா பொதுவாக நிறைய ஹெட்ஃபோன்ஸில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, உடனே ஹை ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த லோ, அதாவது பேஸ் எஃபெக்ட் கம்மி ஆகிடும். ஏன்னா அந்த ஸ்டெப்பெல்லாம் கேட்கணும், இந்த மாதிரி கன் ஃபயரிங் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அது மாதிரி மாற்றி பார்த்துருக்கேன். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே டிராஸ்டிக்காக உடனே மாறல ப்ரொஃபைலு. பட் மற்றபடி வந்து சிங்கிள் டேப்க்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸு டிக்ரீஸ். இப்போ லெஃப்ட்டில் தட்டினா டிக்ரீஸ், ரைட்டில் தட்டினா இன்க்ரீஸ். ப்ளஸ் ஒருத்தரையும் டச்சை வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சவுண்ட் மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு கிளிக்கிங் சவுண்ட் மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. ஸோ அது என்னன்னா டச் ரெகக்னைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எப்படி ப்ளே பாஸ்க்காக காமிச்சேன். ஓகேயா, அதே சமயம் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ இதுவே ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு ட்ராக் போகணும். ஓகே, சிங்கிள் டைம் டேப் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லெஃப்ட் சைடு டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதில் நான் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணேன்னா ஓகே, பாஸ் பண்ணுவோம். அண்ட் உனக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு?
இது ஆகும்னு சொல்ல அப்படி அந்த லெவலுக்கு வரல. பட் ஆனால் ஓகே, அதான் பாட்டு கேட்குறோம், நமக்கு- அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கு அவ்வளோதான். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா 799 எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். 799 எப்படி இருக்குது அப்படின்னும் போது 799 ஓகே குட். 799 பார்த்தா 100 மார்க் போட்டுருவாங்க. அதான் குட். பேஸும் அதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வரதெல்லாம் பேஸ் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் கேளு. கொஞ்சம் டிஸ்டார்டடாக ஃபீல் ஆகும் பார்த்திருக்கியா? இது நல்லா இருக்கு. இது அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபுல் சவுண்டும் வச்சிங்க அந்த இந்த ஃபர்ஸ்ட் பாட்டப்ப எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 3 வருஷம் முன்னாடி 2500 ரூபாய்க்கு ஒரு டிடபிள்யூஸ் வாங்கினா எனக்கு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த 799 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கால் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் போகிறேன். இது என்ன பண்ணா எனக்கு வந்து பட் வழியாக லைட்டாக காற்று சத்தம் கேட்குது. இல்லடிங்க இல்லடிங்களா, ஒரு நான் பேசலை படிக்கிறேன். லைட்டாக கேட்குது. ஓகே, இப்போ நான் பேசிக்கிட்டே நான் வந்து அடிக்கிறேன், பேசிக்கிட்டே அடிக்கும்போது எப்படி இருக்கு? நீங்கள் பேசுறது நல்லா லவுடாக கேட்குது. அதனால பேக்ரவுண்டில் என்ன நடக்குது என்ன கேட்குதுங்கிறது தெரியலை. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. இது எப்படின்னா இஎன்சி ஃபிட் ஆஸ்பெக்ட்ல இஎன்சி ஓகே பாருங்களேன். ஸோ ஃபிட் ஆஸ்பெக்ட்ல இஎன்சி ஓகே. எனக்கு அவுட்டோர் அந்த ஏஇஎன்சி எப்படி வேலை செய்யுமோ அப்படின்னு யோசித்தேன். ஃபோன் கால்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த நாய்ஸை சப்ரஸ் பண்ண போகிறான்னு யோசித்தேன். ஏன்னா இங்கேருந்து நான் கிளம்பும்போது யாரோ ஹார்ன் அடிப்பாங்க, நான் அமைதியாக போயிட்டு இருப்பேன், ஹார்ன் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லுவான். அது இத்தனைக்கும் அந்த பையன் வந்து அதாவது நான் எங்கே இருக்கேன்னா அங்கே வந்து ஒரு 60 அடி தள்ளி அடிக்கிறான். அது கேட்டுச்சு. ஆனால் நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா என் பக்கத்தில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இது எப்படி சப்ரஸ் பண்ணிச்சுன்னு தெரில. நம்ம பேசுனா பேசும்போது அந்த நாய்ஸ் இல்லை, பேசும்போது உங்கள் வாய்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்கள் வாய்ஸ் பக்கம் வந்துடுது. புரியுது அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதாங்க. ஸோ மொத்தம் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா இண்டோரில் நீங்கள் கால்ஸ் பேசுறதுக்கு இதை யூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்க போகிறது. தாராளமாக நல்லாயிருக்கும். வாக்கிங் அப்போ பேச போகிறீங்களா பிரச்சனை இல்லை. சைக்கிளிங் அப்போ பேசுகிறீங்க ஆனால் காற்று ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிள். ஸோ 799 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்னால தான் இது வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. சப்போஸ் இதே ப்ராடக்ட் 1500 சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நான் என்ன குறை சொல்லியிருப்பேன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் சரியா, எப்படி பார்த்தாலும் இந்த கேஸோட டிசைன் வந்து பிரச்சனை இல்லை, கேஸ்குள்ளேருந்து எடுக்கிற டிசைன் பிரச்சனை தான். சரியா, எடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. ஆமாம், ஸோ அது நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அது ஒன்று. அது வந்து ப்ரைஸை தாண்டி டிசைன் ஃப்ளா. ஓகே, பேட்டரி லைஃப் கிரேசி. ரீசன் என்னன்னா எஸ்பிசி ஏஏசி தான். ஏதோ ஹை குவாலிட்டி கோடக்கெலாம் இருந்திருந்ததுனால அது திணறி இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாதனால அது திணறலை பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். கேஸு ப்ளஸ் பேட்டரியை பற்றி, அதாவது கேஸு வித் பட்டு அப்படின்னு வரும்போது ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எவ்வளோ நாளைக்கு ப்ரோ தாங்குது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன். ரைட்டுங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ தாராளமாக கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம்.